அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரோஜா செடி வளர்ப்பில் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது சரியான நீர் மேலாண்மை மற்றும் உரக்கட்டுப்பாடாகும். தேவையற்ற நீர் பூஞ்சை தொல்லையை கொடுப்பதைப் போல தேவையற்ற உரம் இலைகள் மற்றும் வேர்களைக் கருகச் செய்யும். ஆகவே தேவையான அளவு உரமும் நீரும் கொடுப்பது சிறந்தது. இன்றைய பதிவில் நான் ரோஜா செடிகளுக்கு ஒரு பயோதிரவ உரத்தை தான் கொடுக்கப் போகிறேன். இந்த உரம் ரோஜா வளர்ப்பவர்களுடைய பெரிய ஆதரவை பெற்ற ஒன்று. ரோஜா வளர்ப்பவர்கள் அதிகம் சிபாரிசு செய்யும் உரமும் ஆகும். இதில் செடிகளுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட் மற்றும் இதர தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கின்றன. இது தாக்கத் என்றழைக்கப்படும் திரவ உரமாகும். இதில் புல்விக் ஆசிட், யூமிக் ஆசிட், என்ஜிம்ஸ், சால்டோகாயினின் மற்றும் இதர செடியின் ஆரோக்கியத்திற்கு தேவையான அத்தனை மூலப்பொருட்களும் இருக்கின்றன. லிட்டருக்கு 1 மில்லி என 10 லிட்டர் நீருக்கு 10 மில்லி தாக்கத் திரவத்தை கலந்து செடிகளுக்கு கொடுக்கப் போகிறேன். இது நீரில் நன்கு கரையும் தன்மை உடையது. இது வேர் வளர்ச்சிக்கும் வேர்களை பாதுகாக்கவும் உதவுகிறது. வழமையான அளவிலான பெரிய தொட்டிக்கு 600 மில்லியும் சிறிய தொட்டிக்கு 300 மில்லியும் கொடுக்கிறேன். தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.